ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து குக்கரில் ஜீரா ரைஸ் அப்படியே உதிரியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஊற்றி வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா காயிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை 2, நட்சத்திர சோம்பு 2, ஏலக்காய் 2, லவங்கம் 2, மராட்டி மொக்கு 1, ஒரு ஸ்பூன் சீரகம். இப்போ இது நல்லா பொரியிட்டோம். சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன். காரத்துக்கு தான் இதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வதங்கி வரக்கூடாது. சும்மா இந்த கண்ணாடி பதம்னு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தான் வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி 1 தான் போடணும், நிறைய தக்காளி போடாதுங்க. அதையும் நல்லா வதக்கலாம். வெங்காயம் இந்த அளவு தான் வதங்கணும், ரொம்ப வதங்கக்கூடாது. இப்போ தக்காளி வதங்கிச்சு. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் சேர்ந்து ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு. அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். நிறைய போட்டுறாதீங்க புதினாவும் கொத்தமல்லியும், அப்புறம் ரொம்ப வாசனை ஹெவியாக இருக்கும். நம்ம கைப்பிடி அளவு, ஒரு பிடி அளவு போடுங்க. இதையும் வதக்கலாம். இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டே போட்டிருக்கலாமேன்னு கேட்பீங்க, ஆனால் ஃபஸ்ட்டு போட்டால் கண்டிப்பாக அடி பிடிக்கும். அதனால தான் நான் எப்பயுமே லாஸ்ட்டில் போடுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1.5 டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். இப்போ அரிசியெல்லாம் போட்டுட்டோம். இப்போ இதில் ஒரு வதக்கிடலாம், கலரிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி விடுறேன். உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ உப்பெல்லாம் இப்பயே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ உப்பெல்லாம் நான் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. எப்பயுமே வந்து ஒரு கல் உப்பு கரிக்கிற மாதிரி போடுங்க, ஏன்னா அப்போ தான் அது வேகும்போது கரெக்டாக ஆகிடும். இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஸ்பீடாக வச்சு ஒரு விசிலும், சிம்மில் வச்சு ஒரு விசிலும் வரட்டும், பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்துச்சு, நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஸ்டீம் இறங்கினோடனே பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா உதிரியாக இருக்குது. இதை நம்ம இப்போ போட்டு உடனே நம்ம கிளறினோன்னா உடஞ்சிரும் சாதம்லாம். கொஞ்சம் ஆற விடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவில் என்ன குறைகள் நிறைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு திருத்திக்கிறேன். தேங்க்யூ.